கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மாறாத பெரிய கிருபைனாலே தேவன் நம்மை ஆசீர்வாதமாய், அற்புதமாய், ஆச்சரியமாய் நம்மை நடத்தி இந்த கிருபையிலே நம்மை கொண்டு வந்து சேர்த்து அவருடைய தயவை எண்ணி கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்தரிக்கிறேன். நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கடந்த நாட்களிலே என் தேவன் என்கிற தலைப்பிலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம். என் தேவன் என்று அறிக்கையிட்ட அநேகர் ஆசீர்வாதிக்கப்பட்டதை நாம் வேதத்தில் தியானித்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் எப்படி தேவனுடைய ஜனமானோம் என்பதை குறித்து கடந்த வாரத்திலே தியானித்தோம். நாம் விருத்த சேதன உடன்படிக்கையினாலே நாம் தேவனுக்கு சொந்த ஜனமாய் மாறினோம். தேவன் நமக்கு தேவனாய் மாறினார் என்பதை குறித்து தியானித்தோம். இன்றைக்கும் கூட நாம் தியான வசனத்தை தியானிக்கலாம். 1 நாளாகமம் 28 அதிகாரம் 20 வசனத்திலே தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலங்கொண்டு தைரியமாயிருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோடு கூட இருப்பார். என் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எப்படி தேவன் நமக்கு தேவனானார்? மாம்சத்திலே செய்த விருத்த சேதனத்தின் நிமித்தம் நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவருடைய ஜனமாய் மாறினோம். தேவன் நமக்கு தேவனாய் மாறினார். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய விருத்த சேதனம் தான். உள்ளத்திலே யூதனானவனே யூதன், ஆவிக்குரிய விருத்த சேதனமே விருத்த சேதனம் என்பதை குறித்து கேட்டோம். மனம் திரும்பும் போது, மனஸ்தாபப்படும் போது, பாவங்களை உணரும் போது, மெய் மனஸ்தாபத்தோடு அறிக்கை செய்யும் போது நீங்களும் நானும் நம்முடைய இரத்தத்தால் நம்மை கழுவி நம்மை விருத்த சேதன உடன்படிக்கைக்குள்ளே கொண்டு வருகிறார். அதோடு மாத்திரமல்ல, பழைய மனுஷனை, பழைய சுபாவங்களை களைந்து போடும்போது ஞான ஸ்நானத்தினாலே கையால் செய்யப்படாத விருத்த சேதனத்தை பெறுகிறோம் என்று கேட்டோம். அதோடு கூட அல்லாமல் ஆவியிலே ஆராதனை செய்கிற நாம் தான் விருத்த சேதனம் உள்ளவர்கள். ஆவியிலே ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுவிலே மேன்மை பாராட்ட வேண்டும் என்பதை குறித்து கடந்த வாரம் கேட்டோம். இந்த வாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் எப்படி நமக்கு தேவனானார் என்று தியானிப்போமானால், யாத்திராகம புஸ்தகம் 6 அதிகாரத்திலே மோசேவினிடத்திலே கர்த்தர் விதமாய் சொல்லுகிறார். 6 அதிகாரத்தினுடைய 6வது வசனமும் 7வது வசனமும் வாசிக்க கேட்கலாம். ஆதலால் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நானே கர்த்தர், உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து அவர்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனையினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனமாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி உங்களை விடுவிக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தர் நான் என்று அறிவீர்கள். இங்கே கர்த்தர் மோசேனிடத்தில் சொல்லுகிற, இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம். உங்கள் மேல் எகிப்தியர் சுமத்தின சுமைகளை நீக்கி நான் உங்களை விடுவித்து உங்கள் அடிமைத்தனத்திற்கு நீங்களாக்கி ஓங்கிய கையினாலும் மகா தண்டனைகளினாலும் உங்களை மீட்டு உங்களை எனக்கு ஜனங்களாக சேர்த்து கொண்டு உங்களுக்கு தேவனாயிருப்பேன். அப்படியானால் கர்த்தர் தேவனாயிருப்பதற்காக உங்களை என்னையும் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து நம்மை மீட்டெடுக்கிறார் என்று படிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த வசனம் மாத்திரமல்ல, அவர் நமக்கு தேவனாய் இருப்பதற்காக யாத்திராகம புஸ்தகம் 22 அதிகாரம் 33வது வசனத்திலே படிக்கும்போது, யாத்திராகமம் 22:33, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. யோசுவா லேவியராகம புஸ்தகம் 11 அதிகாரம் 45வது வசனத்திலே தேவன் விதமாய் தன்னை குறித்து சொல்லுகிறார். நான் உங்கள் தேவனாயிருக்கும்படி எகிப்து தேசத்திலிருந்து வரப்பண்ணின கர்த்தர். லேவியராகமம் 25 அதிகாரத்திலேயும் 38 வசனத்தை படிக்கும் போதும் கர்த்தர் அவர்களை விடுவித்து அவர்கள் தேவனாயிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். 25:38
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுக்கு கானான் தேசத்தை கொடுத்து உங்கள் தேவனாய் இருக்கும்படி உங்களை எகிப்து தேசத்தில் புறப்பட பண்ணினே உங்கள் தேவனாகிய கர்த்தர். ஸோ இந்த வசனங்கள் எல்லாம் பார்க்கும்போது தேவன் நமக்கு தேவனாய் இருப்பதற்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், நம்மை எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். எகிப்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கப்படுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் தேவையானது என்ன? நம்ம முன்பு வாசித்தது போல லேவியராகும் 11:45, லேவியர் 25:38, உபாகம் 22ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் படிக்கும்போது கர்த்தர் நம்மை விடுவிக்கிறதற்காகவே எகிப்திலிருந்து விடுதலையாக்கிதான் தேவனாய் மாற விரும்புகிறார். அப்படியானால் நீங்களும் நானும் எகிப்தின் வல்லமையிலிருந்து விடுதலை ஆக்கப்பட வேண்டும். அதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட வேண்டியது, பலி செலுத்த வேண்டியது அவசியமா இருக்கிறது. யாத்திராகம புஸ்தகம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 12ஆம் அதிகாரத்திலே 21வது வசனத்திலே, எக்ஸடஸ் சாப்டர் 12:21 அங்கே படிக்கும்போது, அப்பொழுது மோசே இஸ்ரவேல் மூப்பர் யாவரையும் அழைப்பித்து, நீங்கள் உங்கள் குடும்பத்துக்கு தக்கதாக உங்களுக்கு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொண்டு பஸ்காவை அடித்து என்று சொல்லுகிறான். அதோடு மாத்திரமல்ல, 43ஆம் வசனத்திலிருந்து நாம் படிக்கும்போது, மேலும் கர்த்தர் மோசேயையும் ஆரோனை நோக்கி, பஸ்காவின் நியமமாவது அந்நிய புத்திரன் ஒருவனும் அதை புசிக்க வேண்டாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி 51வது வசனத்தை நான் வாசிக்கும் போது, அன்றைய தினமே கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் அணியாய் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் செய்தார்கள். கர்த்தர் மோசேக்கும் ஆரோனுக்கும் கட்டளிட்டபடியே அன்றைய தினமே அவர்களை எகிப்திலிருந்து அணியாய் புறப்பட பண்ணினாராம். இஸ்ரவேல் ஜனம் எகிப்திலிருந்து வெளியே வந்தால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் தேவனுடைய ஜனமாய் மாறுவார்கள். தேவன் அவர்களுடைய தேவனாய் மாறுவார். அப்படியானால் நீங்களும் நானும் எகிப்திலே இருந்து வெளியே வர வேண்டும். எகிப்தின் வல்லமைகள், எகிப்தின் ஆலோட்டிகள், பார்வோன் நம்மை ஆளுகை செய்யக்கூடாது. இதற்காக பஸ்கா அடிக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய பஸ்கா யார் என்று சொன்னால், 1 கொரிந்தியரின் புஸ்தகத்திலே நாம் படிக்கும்போது 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே நாம் படிக்கும்போது, நம்முடைய பஸ்கா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 5:7 நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே பிசைந்த புளித்த மாவாகி இருக்கும்படி பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள், ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. அப்படியானால் இயேசு கிறிஸ்து நமக்காக பலியானதினாலே, அவர் நம்முடைய பஸ்காவாய் மாறினதினாலே உங்களுக்கு எனக்கும் எகிப்தின் வல்லமையிலிருந்து நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தருகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இதைதான் பேதுரு நிருபக்காரன் சொல்லும்போது, முன்னோருடைய பாரம்பரியத்தினால் அல்ல, இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நீங்கள் என்ன செய்யப்பட்டீர்கள்? மீட்கப்பட்டீர்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அப்படியானால் உங்களை என்னை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேறப்பெற்ற இரத்தம், இந்த இரத்தத்தை 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் படிக்கும்போது, பிதாவாகி தேவனுடைய அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட என்று எழுதப்படுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தத்தினாலே தெளிக்கப்பட்ட, தெரிந்து கொள்ளப்பட்ட, தெளிக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, பரிசுத்தமாக்கப்படுவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மீட்கப்படும்படி தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய் நீங்களும் நானும் இருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, இந்த இரத்தத்தினுடைய வல்லமை என்னவென்றால், 1 யோவானிலே 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலும் 9வது வசனத்தையும் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான், இந்த இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையுள்ளவருமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆம் தேவனுடைய ஜனமே, இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை, பலியாய் நிற்கிற இயேசு, நமக்காய் சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம், நாம் நம்புவோம். ஓ லார்ட், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டோம்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். purchased by his blood, அவருடைய இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு வாங்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்தியருக்கு இனி நாம் அடிமை இல்லை, எகிப்தின் வல்லமைகளுக்கு நான் அடிமை இல்லை. ஏன் இயேசு சிலுவையில் ரத்தம் சிந்தினார்? ஏன் சிலுவையில் இயேசு மரித்தார்? ஏன் இயேசு சிலுவையை சுமந்தார்? ஏன் இயேசு சிலுவையை சகித்தார்? ஏன் இயேசு சிலுவையில் மரித்தார் என்றெல்லாம் நாம் தியானிப்போமானால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரே ஒரு காரியம், உங்களை என்னையும் மீட்டெடுப்பதற்காக, உங்களை என்னையும் சொந்தமாக்கிக் கொள்வதற்காக, உங்களை என்னையும் சொந்த ஜனமாய் மாற்றிக்கொள்வதற்காக, உங்களுக்கு தேவனாய் அவர் மாறும்படிக்கு அவர் மீட்கப்பட்டார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆம் பிரியமானவர்களே, அந்நியனுக்காக பிணைப்படுகிறவனுடைய வஸ்திரத்தையும் எடுத்துக்கொள். நீதிமொழிகளின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே, அந்நியனுக்காக பிணைப்பட்டவனுடைய வஸ்திரத்தை எடுத்துக்கொள், அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையில் ஈடு வாங்கிக்கொள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இங்கே பிணையாளி, பிணைப்பட்டவர் யார் என்றால், அந்நியனான் இருந்தால் நாம் தான் அந்நியன். பிணையாளியானவர் யார் என்றால் இயேசு. இந்த இயேசு நமக்காக பிணையாளியாய் மாறினதினாலே அவர் வஸ்திரத்தை எடுத்துக்கொண்டார்கள், வஸ்திரத்தை மாற்றினார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். வஸ்திரத்தை இழந்தார், அவருடைய வஸ்திரத்தை கலற்றி சிவப்பு அங்கி மூடினார்கள். அதோடு மாத்திரமல்ல, சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நிய ஸ்திரீ நிமித்தம் அவன் கையில் என்ன செய், ஈடு வாங்கிக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஈடாக எதை கொடுத்தார் என்று சொன்னால், நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், யோசுவாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலே படிக்கும்போது, அந்த மனுஷர் அவளை நோக்கி, எங்கள் ஜீவனே உங்களுக்கு ஈடு, நீங்கள் எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தாதிருந்தால் கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை கொடுக்கும்போது நாங்கள் தயையும் சத்தியத்தையும் பாராட்டுவோம் என்று சொன்னார்கள். அப்படியானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவனை ஈடாக கொடுத்தார். எங்கள் ஜீவனே உங்களுக்கு ஈடு என்று அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஸ்திரீனிடத்திலே வேபுகார் சொன்னது போல, நம்முடைய இயேசு ஜீவனை ஈடாக கொடுத்து வஸ்திரத்தை இழந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நமக்காக பிணையாளியானார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக சொந்த இரத்தத்தை சிந்தி, இரத்தத்தை ஈடாய் கொடுத்து, கிரயமாய் கொடுத்து உங்களை என்னையும் மீட்டு கொண்டார். ஆனபடினாலே எகிப்திலிருந்து விடுதலையானால்தான் இந்த இரத்தத்தை நம்புகிறவர்கள், இந்த இரத்தத்தை விசுவாசிக்கிறவர்கள், இந்த இரத்தத்தை அறிக்கையிடுகிறவர்கள், இந்த இரத்தத்தை நம்பி என்ற பாவங்களுக்காக இயேசு மரித்தார் என்று அறிக்கையிடுகிறவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள். இயேசுவின் ரத்தம் நம் சகல பாவங்களுக்கு சுத்திகரிக்கிற மாத்திரமல்ல, தேவனிடத்தில் சேர்வதற்கான ஸ்லாக்கியத்தை, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறுகிற ஸ்லாக்கியத்தை இந்த இரத்தம் நமக்கு கொடுக்கிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக, நாம் எப்படி தேவனுடைய ஜனமாய் மாற்றப்படுகிறோம் என்று சொன்னால், எரேமியாவின் புஸ்தகத்திலே 7ஆம் அதிகாரம் 23வது வசனத்திலே நாம் படிக்கும்போது, ஜெரமியா சாப்டர் 7 verse 23, என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன், நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்களுக்கு கற்பிக்கும் எல்லா வழியிலும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி நடவுங்கள் என்கிற விசேஷத்தையே அவர்களுக்கு சொல்லி கட்டளையிட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், என்னுடைய வார்த்தைக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன். இதே வசனத்தை எரேமியா 11ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நான் படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கே சொல்லப்படுகிற வார்த்தை, என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிற எல்லா காரியங்களையும் செய்யுங்கள், அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே 7ஆம் அதிகாரத்திலே என் வாக்குக்கு செவி கொடுங்கள், நான் தேவனாயிருப்பேன், உங்கள் தேவனாயிருப்பேன். இங்கே என் சத்தத்தை கேட்டு நான் கற்பிக்கிற காரியங்களை செய்யுங்கள், நீங்கள் எனக்கு ஜனமாயிருப்பீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படியானால் நாம் தேவன் நமக்கு தேவனாகவும், கர்த்தர் நாம் அவருடைய ஜனமாகவும் மாறுவதற்கு அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க வேண்டுமா? அவருடைய சத்தத்தை கேட்டு நடக்கிற மனுஷராய் மாற வேண்டுமா? எவ்வளோ பெரிய நல்ல வார்த்தை. ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர் பெரிய காரியங்களை ஒன்றையும் நம்மிடத்தில் அவர் கேட்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு மாறாக என்னுடைய வார்த்தைக்கு, என்னுடைய வசனத்திற்கு, என்னுடைய சத்தத்திற்கு, என்னுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படியுங்கள், அவ்வளவுதான்.
கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதை தான் கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்பொழுது நாம் அவருடைய ஜனமாய் மாறுவோம். அப்பொழுது தேவன் நம்முடைய தேவனாய் மாறுவார். எவ்வளோ பெரிய பாக்கியம்! பெரிய பெரிய காரியங்களை செய்ய சொன்னால் நாம் செய்வோம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சின்ன காரியத்தை செய்ய சொன்னால் நம்மால் செய்ய முடியல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்தால், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் உங்களுக்கு எனக்கும் நன்மை காத்திருக்கிறது, நன்மை காத்திருக்கிறது. எரேமியா 24:7 நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். எப்போ? நான் தேவன் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அப்படியானால் இந்த தேவன் யார், இவர் எப்படிப்பட்டவர் என்கிற தேவனை அறிகிற இருதயம் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உருவாக்கப்படுமானால், உங்களுக்குள்ளே எனக்குள்ளே உருவாக்கப்பட வேண்டும். அப்படியானால் எந்த மனிதன் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறானோ, எந்த மனிதன் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கிறானோ, எந்த மனிதன் கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறானோ அவன் தேவனுடைய ஜனமாய் மாறுகிறான். தேவன் அவனுக்கு தேவனாய் மாறுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மனம் திரும்புங்கள், அவ்வளவுதான் கர்த்தருடைய கட்டளை. ஞானஸ்நானம் பெறு, அதுதான் தேவனுடைய கட்டளை. எருசலேம் விட்டு போகாமல் பரிசுத்தாவி காத்திருந்து பெற்றுக்கொள், இதுதான் தேவனுடைய கட்டளை. இந்த கட்டளைகள் எல்லாம் நாம் கை கொள்வோமானால், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், இதுதான் தேவனுடைய கட்டளை. இந்த கட்டளைகளை கை கொள்ளும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நாம் அவருடைய ஜனமாய், தேவன் நம்முடைய தேவனாய் மாறுகிறார். அதோடு மாத்திரமல்ல, நம்முடைய இருதயம் மாற்றப்பட வேண்டும். இந்த இருதயம் எப்படி மாறுமாம்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா 31:33 நாம் படிக்கும்போது தேவன் நமக்கு ஒரு நல்ல இருதயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். தேவன் நல்ல இருதயத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையானவர்களே, எரேமியா 31:33 இதோ கர்த்தருடைய பெருங்காற்று உக்கிரமாக மேல் எழும்பும் 31 நாம் படிக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தாரோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். நான் அவர்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வர கைப்பிடித்த நாளிலே அவர்களோடு பண்ணின உடன்படிக்கையின்படி அல்ல, ஏனெனில் அவர்களுக்கு நாயகராயிருந்தும் அந்த என் உடன்படிக்கை அவர்கள் மீறி அவருடைய அவமாக்கி போட்டார்களே என்று கர்த்தர் சொல்கிறார். அந்த நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தாரோடு பண்ணுகிற உடன்படிக்கையாவது என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்தில் வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். 33 நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள். உள்ளத்திலே நான் பிரமாணத்தை வைப்பேன். எப்போ பிரமாணத்தை வைக்கிறார்? எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலே 11 19-20 படிக்கும்போது, எசேக்கியேல் 11 19-20 அவர்களின் கட்டளைகளை படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவையின்படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர் மாம்சத்தில் எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவர்களுக்கு அருள்வேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் தேவனாயிருப்பேன். அப்போ நம்முடைய இருதயம் கல்லான இருதயம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கேடான இருதயம், இதெல்லாம் மாறணும். புதிய ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏக இருதயத்தை அவர்களுக்கு தருவேன் அப்படி சொல்றார். இந்த ஏக இருதயம், புதிய ஆவி எப்போ வரும்னு சொன்னா, வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் போது நமக்கு கர்த்தர் ஏக இருதயத்தை கொடுக்கிறார். ஏக இருதயத்தை கர்த்தர் நமக்கு தந்து அபிஷேகத்தினாலே தேவன் நம்மை அவரோடு கூட சேர்கிற ஸ்லாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். எபேசியர் 2:18 படிக்கும்போது, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவனற்றவர்களாய் இருந்தோம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள், இரத்தத்தினாலே கிறிஸ்துவனிடத்தில் சேர்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொண்டோம் என்னை நினைத்துக் கொள்ளுங்கள் சொல்கிறார். 1 பேதுரு 1:2 படிக்கும்போது, ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலுக்கும்
என்று படிக்கிறோம். அப்போ இந்த பரிசுத்த ஆவி இருதயத்தை மாற்றி நம்மை பரிசுத்தவானாய் மாற்றி ஏக இருதயத்தை உங்களுக்கு எனக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்தினுடைய 9, 10 வசனத்தை நாம் படிக்கும்போது அங்கே கர்த்தர் நம்மை வேறு பிரித்த இல்லாவிட்டால் தெரிந்து கொண்ட அந்த நோக்கத்தை நமக்கு சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்துக்கு வரவழைத்தோடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் சுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாயிருக்கவில்லை, இப்பொழுது அவருடைய ஜனங்களாயிருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாயிருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றீர்கள். இரக்கம் இல்லாத தேவ ஜனம் இல்லாதவர்களாயிருந்தோம். கர்த்தர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையின் செங்கோலினாலும் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி பஸ்காட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் கிரயமாய் செலுத்தப்பட்டு ஈடாய் செலுத்தப்பட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஜீவனை இயேசு நமக்காய் கொடுத்ததுனாலே அவருடைய சொந்த ஜனமாக இருக்கிறோம். இன்னும் விடுதலை பெறாமல் இருந்தால், இன்னும் எகிப்திலே இருந்து வெளியே வராமல் இருந்தால், எகிப்து பாவத்தையும் பாவத்தின் அடிமைத்தனத்தையும் உலகத்தையும் காண்பிக்கிறது. இதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் கர்த்தர் நமக்கு நிறைய நன்மைகளை ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். இயேசு சுவாமி நமக்காக தேவன் சொல்லுகிறார், உங்களை எகிப்திலிருந்து விடுதலையாக்கி உங்களுக்கு தேவனாயிருப்பேன், விடுதலையாக்கி உங்களுக்கு தேவனாயிருப்பேன். இந்த தேவன் நம்மை விடுதலை ஆக்குவதற்காகவே சிலுவையில் மாண்டார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தமே அல்லாமல் வேற நமக்கு பாவ மன்னிப்பு இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் அல்லாமல் ரட்சிக்கப்பட வேறு நாமம் இல்லை. ஆனபடினாலே இந்த இயேசுவின் மரணத்தை, இயேசுவின் சிலுவை மரணத்தை, இயேசுவின் இரத்தத்தை நம்பி பாவங்களை அறிக்கையிட்டு இயேசுவிடத்தில் வந்தால் நாம் அவருடைய ஜனமாகுவோம். அதோடு மாத்திரமல்ல, ஞானஸ்நானத்திலே நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்தால் அவருடைய ஜனமாய் மாறுவோம். பரிசுத்த ஆவியை நாம் பெற்றுக்கொள்ளும் போது, உள்ளத்திலே தேவ சத்தத்திற்கு செவி கொடுக்கும் போது, பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது அவருடைய ஜனமாய் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு ஏக இருதயத்தை தந்து, கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை தந்து, நம்முடைய பழைய இருதயத்தை மாற்றி புது இருதயத்தை தந்து தேவன் நமக்கு தேவனாய் மாறுகிறார். தேவனாய் மாறினால் நமக்கு வருகிற எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களை பெற்று அனுபவிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போம். பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட ஒப்பு கொடுப்போம். தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிய ஒப்பு கொடுப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புதிய ஆவியை பெற்றுக்கொள்ள ஆவியில நிரப்பப்பட ஒப்பு கொடுப்போம். தேவ ஜனமாய், தேவனுடைய ஜனமாய் மாறுவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தைரியமாய் என் தேவன் என்று சொல்லுவோம். என் தேவன் சகல நன்மைகளால் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பார். அந்த உரிமைக்குள்ள வருவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். அடியாளை தாழ்த்துகிறோம். தந்த இந்த நல்ல பாக்கியத்திற்காய் ஸ்லாக்கியத்திற்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய தயவு ஆட்கொள்ளட்டும். ஆண்டவரே, என் தேவன் என்று சொல்லுகிற இந்த உரிமையை கொண்டாடுகிற மனுஷராய் எங்களை மாற்றும்படி ஜெபிக்கிறோம். என் தேவன் என்று கர்த்தாவே, தாவீது, ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து, பவுல் அப்போஸ்தலன், யோபு, இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் என் தேவன் என்று உரிமை பாராட்டி நன்மைகளுக்கு சொந்தக்காராய் மாறினது போல நாங்களும் நன்மைகளுக்கு சொந்தக்காராய் மாறி ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக்கப்பட பூமியிலே உம்முடைய ஜனம் என்பதை நிரூபிக்க அனுக்கிரகம் செய்யும். கிருபை நன்மை தொடர்ந்து எங்கள் நடத்தட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Praise the Lord.